ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஹேர் பேக் தான். அதில் ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்லர் போய் ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ எனக்கு வளரவே மாட்டேங்கி. ஸோ நானும் உங்கள் கூட சேர்ந்து ஹேர் க்ரோ சேலஞ்ச் பண்ண போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து வந்து ஹேரை க்ரோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வெந்தயம் நைட்டே ஊற வச்சுருங்க, இல்லைனா ஒரு 2 ஹார்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் அது நல்லா ஊறணும், அப்படின்னா தான் அரைக்கையில் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இதில் ரெண்டுமே வந்து ஹேர் க்ரோத் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது, உங்களுக்கே தெரியும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலோவேராவும் நம்ம வீட்டிலையே இருக்குது. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆலோவேரா வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும், ஒத்துக்காது. ரொம்ப நேரம் ஆலோவேராவை வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஸ்கேல்பில் வச்சுருக்காதீங்க. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. மினிமம் வந்து 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ் அவ்வளோதான் வச்சுக்கணும் மண்டையில். அதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா சளி பிடிச்சிரும். இது சம்மருங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நைட் யாருமே இதை ட்ரை பண்ணிடாதீங்க, ஆலோவேரா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அந்த எல்லோ கலர் ஜெல் வந்து போகணும். அது வந்து நம்ம ஃபேஸ்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி படக்கூடாது. பட்டால் வந்து அலர்ஜி ஆகி ஒத்துக்காது நமக்கு. ஸோ அதனால் அதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி அந்த வெளியில் உள்ள ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும்தான் தேவை. ஸோ அதை நீங்கள் நல்லா 7 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி உள்ளே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதையே வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். ஆலோவேராவை வெட்டி 2 டேஸ் வந்து அதில் வெந்தயத்தை போட்டு கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா 2 டேஸ் கழித்து வெந்தயம் நல்லா முளை விட்டு வந்துடும். அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே அது வந்து எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம்லாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி, அதோட இலை, ஒரு 5லேருந்து 6 வெங்காயம், நெல்லிக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க, கத்தாழை, அதுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற வெந்தயம், இது எல்லாம் தான் நம்மளோட இன்க்ரீடியண்ட்டு. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஹேர் பேக் செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி போட்டனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே போடனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இதை நல்லா உங்கள் ஸ்கேல்பில் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரை அந்த பொடியெலாம் கிடச்சிச்சின்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா ஹேரை பிளாக் ஆக்கும். இதெல்லாமே நீங்கள் போட்டு அரைச்சி உங்கள் ஸ்கேல்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ், அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். அது டெய்லியெல்லாம் பண்ணாதீங்க, ஒத்துக்காது நமக்கு. ஸோ வீக்லி 2 டைம்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். வீக்லி 2 டைம்ஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது எல்லாத்தையும் அரைச்சி நான் வந்து தேய்ச்சேன். பட் அந்த வீடியோ கிளிப்பிங்கை வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஹேருக்கு வந்து இது சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. சூட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி சூட் ஆகலைன்னா நீங்கள் விட்டுருங்க. வேறு பேக் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் இனிமேல் ஹேர் பேக், ஸ்கின் கேர், ஃபேஸ் பேக் இதெல்லாம் வந்து நிறைய போட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளோட ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ அடுத்தடுத்து வந்து இதை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ கத்தாழை வந்து உங்கள் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க, வீட்டிலே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதிலே நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் வந்து துணியை வச்சு வடிகட்டி அதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த பேஸ்ட்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஓகே தான். ஸோ நான் வந்து இப்படியே தான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒத்துக்கிச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் வந்து சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக முடியை வளர வைக்கும். எனக்கு வந்து நான் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். ஒரு 2 வாரம் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.